ஹலோ, குட் டே. இன்னைக்கு டே 1 நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் வந்து நாங்க ஆக்சுவலா வந்து ட்ரீபர்க்கு வெளிய ஒரு 1 ஹவர் டிஃபரன்ஸ் வெளிய இருக்கிற மாரி ஒரு ஏரியால தான் தங்கியிருந்தோம். அங்கருந்து இப்போ நம்ம வந்து ட்ரீபர்க்குக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு 45 மினிட்ஸ், 50 மினிட்ஸ் ஆகும்போது வந்து நம்ம அந்த ஃபால்ஸ ரீச் பண்ணிட்டோம். அந்த ஃபால்ஸுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் நம்ம எடுக்கணும். அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நெறைய அட்ராக்ஷன்ஸ் அந்த ஏரியால இருக்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ட்ரீபர்க் ஃபால்ஸ்குள்ள வந்து ஓரளவுக்கு வந்து அது ஸ்ட்ராலர் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு. ஸ்ட்ராலர் யூஸ் பண்ணி நாங்க உள்ள போம்போது ஈஸியா தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வாக் பண்ற மாரி இருக்கு. ஆனா கிட்ஸ் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. பிளாக் ஃபாரஸ்ட்ல அதுவும் ட்ரீபர்க்ல வந்து ஒரு மெயின் அட்ராக்ஷன்னா அது இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ தான் கவர் பண்ணோம். இது கிட்டத்தட்ட 632 மீட்டர்ஸ் லாங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல இது கொஞ்சம் லாங்கா இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல நேச்சுரலாவே நெறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அதனால இத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியல. நம்ம இப்போ நின்னுட்டு இருக்க இடத்துலேருந்து ஃபால்ஸ பார்க்க முடியும். இங்கேயே ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனாலும் போலாம். இல்லன்னா மேல ஏறி கொஞ்சம் ஹைக் பண்ணி மேல ஃபால்ஸோட டாப் வரையும் போய் பார்க்கலாம். அப்படி செகண்ட் லேயர் மேல போறதுக்கு வந்து ஸ்ட்ராலர நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால மீதி எல்லாரும் கீழ இருந்தாங்க. நாங்க ஒரு 4 பேர் மட்டும் மேல போய் பார்த்துட்டு வந்தோம். ஃபால்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அது பக்கத்திலேயே இந்த ஃபேண்டஸி வேர்ல்ட் இருந்தது. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிக்கெட் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த டிக்கெட்லயே வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ இங்க உள்ள போறதுக்கு தனியா என்ட்ரி டிக்கெட் தேவையில்ல. உள்ள எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோல ஷார்ட்ஸ் வேல்ல என்னெல்லாம் பண்ணோம்னு கவர் பண்றேன். பாய்.